சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே அப்பத்தா, வசந்தி, தமிழ் 3 பேரும் ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லவும் சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் தமிழ் வந்துட்டு அப்பத்தாவையும் வசந்தியும் பார்த்து, உங்கள் 2 பேர்கிட்டையும் டாக்டர் ஏதோ ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்கே அப்பத்தாவுக்கு திக்குன்னு இருக்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நான் டாக்டர்கிட்ட 1000 பேசுவேன், எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? உன் வேலை எதுவோ அதை பாருடி. உனக்கு நேரத்துக்கு சாப்பிடணும், வயிற்றில் வளர பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடணும், அதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா சேது வராரு. என்ன அப்பத்தா இந்த பக்கம், இவளை கூட்டிட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சேது கேட்கவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, அடே நானும் தமிழ் செல்வியும் ஸ்கேன் பண்ண போனோம்டா, நம்ம வீட்டு பிள்ளைகளை நான் அந்த டிவியில் பார்த்தேன்டா, அம்புட்டு அழகா இருக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்கே தமிழுக்கு சந்தேகம் வருது. என்னது பிள்ளைகளா? ஒரு குழந்தை தானே அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஆமாண்டி, ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டேன், அதுக்குன்னு இப்படியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழை லேசாக சத்தம் போடுறாங்க. சேது, நீ எங்கடா போன? எங்கள் கூட ஸ்கேன் பண்ண வந்திருக்கலாம்ல, நீயும் உன் பிள்ளைய அந்த டிவியில் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு அப்பத்தா சேது கிட்ட கேட்கவும், அதுக்கு சேது வந்துட்டு, எதுக்கு? ஏற்கனவே நான் ஏமாந்து போனது பார்த்தாதா, இப்போவாவது இவ உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காளா, இல்லை அவ சொல்கிற பொய்க்கு நீயும் கூட்டுக்களவானியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஏலே சேது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை அப்பத்தா சத்தம் போடுறாங்க. ஆமாம், இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நான் வந்து இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் பார்த்துக்க, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தா சேதுவை சத்தம் போடுறாங்க. உடனே சேது வந்துட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கே இருந்து போயிடுறாரு. இங்கே சேது பேசினதை கேட்டு தமிழுக்கு கோபம் வந்துடுது. ரொம்ப கோபமாக உட்கார்ந்துருக்காங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, கோவப்படாதடி, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது, இந்த மாதிரி நேரத்தில் கோவப்படக்கூடாது. நீ இப்போ என்ன மாதிரி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் உன் பிள்ளையும் நடக்கும், அதனால் நீ எப்போவும் சந்தோஷமாக இருடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இந்த பக்கம் வசந்தி வந்துட்டு, என்னம்மா மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு வசந்தி கேட்கவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, அவன் கிடக்காண்டி, அவன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் பேசுகிறத வச்சு நீ எதுவும் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத, சாப்பிட்றியா இல்லை டீ எதுவும் போட சொல்லவா அப்படின்னு அப்பத்தா வசந்தி கிட்ட கேட்கவும், இல்லைம்மா வீட்டில் எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நேரம் ஆச்சு, தமிழே உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, எதுனாலும் ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்துட்டு இங்கே பெரிய வீட்டுக்கு வராங்க. உள்ளே வரும்போதே அங்கே ராஜாங்கம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. என்னம்மா எங்கே போயிட்டு வர அப்படின்னு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லையா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை வளருதில்ல, அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசந்தி வந்திருந்தா, அவ கூட சேர்ந்து நானும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற குழந்தைய ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட போயிருந்தேன். ஏன்னா போன தடவை அவள் நம்மக்கிட்ட கர்ப்பமாக இருக்கிறதா போய் சொன்னாளாயா, அதனால தான் நான் கூட போனேன். இந்த தடவை அவள் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காளான்னு போய் பார்த்தேன், அவள் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கா. நான் அவள் வயிற்றில் வளர குழந்தைய அந்த டிவியில் பார்த்தேன்யா, புள்ள ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கய்யா அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இங்கே ராஜாங்கம் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மோகனா எல்லாரும் சாமியை கும்பிடுறாங்க. உடனே சாவித்திரி வந்துட்டு, எம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சேது தான் அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, இப்போ திரும்பவும் வந்து நம்ம வீட்டு வாரிசு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்தவும், அடியே உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி, அவன்தான் லூசுத்தனமா எதையாவது பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் சொன்னதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா? அவன் குடிச்சு போட்டு பேச தெரியாம பேசி இருக்கான். நீ வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் சொல்லிட்டா அது நம்ம வீட்டு வாரிசு இல்லைன்னு ஆயிருமா? தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. சரிம்மா, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வெளியே நின்று ராஜாங்கம் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க பேசுறத பார்த்தா இந்த தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைய சாக்கா வச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளோ? எல்லாரும் குழந்தைன்னு சொன்னதும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ் ஸ்கேனுக்கு போனதை நினைச்சு குழப்பத்தோட உட்கார்ந்துருக்காரு. இங்க தமிழை பார்த்தா வீட்டுக்குள்ள கோவமா உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் திடீர்னு தமிழ் வேகமா எந்திரிச்சு வந்து சேது கிட்ட, நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை தமிழ் கையோட கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு சொல்லு அப்படின்னு சேது கேட்குறாரு. நான் சொல்ற இடத்துக்கு பேசாம நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எதுவுமே சொல்லாம சேது கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இருடி, எங்கடி கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு. நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்றேன்ல, அதை விட்டு போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை மிரட்டவும், சேதுவும் எங்க தான் கூட்டிட்டு போறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அப்படியே போறாரு. இத கொட்டையில இருக்கிற ஈஸ்வரி பார்த்துடுறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா போறாங்க, அப்படி எங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழை பார்த்தா சேதுவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடனே சேது கேட்குறாரு, என்ன திரும்பவும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்குறாரு. அதுக்கு தமிழ் வந்துட்டு ஸ்கேன் எல்லாம் ஓயாம எடுக்க மாட்டாங்க, அடிக்கடி ஸ்கேன் எடுத்து காட்ட முடியாது, நீங்க டாக்டர் கிட்ட வாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சேதுவும் தமிழும் போறாங்க. உள்ள போயிட்டு, மேடம் என் வயிற்றுல வளர குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இவரோட குழந்தை இல்லைன்னு சொல்றாரு, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டாக்டர்கிட்ட சொல்லவும் இங்க சேது வந்து தமிழை அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்குறாரு. ஆமா, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் சார் இவங்கள போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க, இந்த பொண்ணை பார்த்தா அப்படியா சார் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேது கிட்ட கேட்குறாங்க. உடனே சேது வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே டாக்டர் வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே நர்ஸை வர சொல்லி சேது கிட்ட இருந்து பிளட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இந்த பக்கம் தமிழ் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட இருந்தும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது சேது வந்துட்டு கத்துறாரு, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை போட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை இல்ல, இந்த பிள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இப்ப எது உண்மைன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா சாயந்தரம் தமிழும் சேதுவும் டாக்டரை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட தமிழ் கேட்குறாங்க, என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் எல்லாம் நல்லபடியா தான் வந்திருக்கு, இங்க பாருங்க இவங்க வயிற்றுல வளர குழந்தை உங்களோட குழந்தை தான், பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அதை கேட்டதுமே
இங்க சேதுவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. தமிழும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.